அதிமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அம்மா தான் சிஎம் வரணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த அம்மையார் சீலாவுக்கு ஒரு வழக்கு வந்துருது. இந்த வழக்கு வரும்போது அவங்க சிறைக்கு தள்ளப்படுறாங்க. சிறைக்கு தள்ளப்படும் போது யார்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து போறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். ஆனா அதிகாரம் யார்கிட்ட கொடுத்து போகுதுன்னா டிடிவி தினகரன் கொடுத்து போகுது. தமிழ்நாடு முழுக்கூடிய ஐஏஎஸ், டிஜிபி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நீ தான் பார்த்துக்கணும். கிங் அவரு, ஆனா கிங் மேக்கர் டிடிவி தான் என்று சசிகலா அவர்கள் மொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்துட்டு போறாங்க. 4 வருஷம் கழிச்சு வரும்போது எங்க அக்கா மகன் டிடிவி தினகரன் இந்த கட்சியை நல்லா வளர்த்தெடுத்து நல்லா ஆட்சியை பண்ணி என்னை ஜெயில இருந்து எடுத்துருவான். வருவான்டா, என் செல்ல வந்துருண்டா, ஜாமீனோட வாழை மீன் இருக்கின்றான், வஞ்சல் மீன் இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா, கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி 4 வருஷம் அந்த அம்மா ஜெயில இருந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வடிவேலு மருதமலை படத்துல கதவை திறக்கும்போது தட்டான் தரையா இருக்கும்ல, கட்டான் தரையா, அது மாதிரி மொத்த கட்சியும் போச்சு. எங்கடா இருந்த கட்சி? அதை தாங்க புதுசா நாங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அதிமுகவை மொத்தமா ஒப்படைச்சு, தமிழ்நாட்டையும் ஒப்படைச்சு, முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் ஒப்படைச்சு போனா எல்லாரும் கூடயும் சண்டையை போடுறது, எல்லாத்தையும் வாடா போடாங்கிறது. வயசு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை, வயசு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பிறக்கும் போதே 4-5 பிறந்த மாதிரி நினைப்பு மனசுல. எல்லாருக்கும் ஒண்ணுதான் மூளை, ஆனா இவருக்கு மட்டும் 4-5 மூளை நினைச்சுக்கிறது. அது நெத்தியில மூளை முளைச்சா எப்படி இருக்கும்? மூளை மண்டையில முளைக்கணும், நெத்தியில முளைச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான நபர் தான் இந்த டிடிவி தினகரன். எல்லாரையும் வாயா பாயா அப்படிங்கிறது. முன்னாள் அமைச்சர், கோயம்புத்தூருடைய அமைச்சர், அதிமுக அமைச்சர், இவர் வீட்டுக்குள்ள போய் யோ என்ன பாயா வாயான்ற மரியாதை பேசுற போயா அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா?